அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் டி ராஜேந்தர் அவர்களுடைய ஒருதலை ராகம் பற்றிய சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்து இப்போ வெளிவந்து பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற தி கோட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். வாருங்கள் வீடியோவுக்கு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே என சங்கத்தமிழ் மூன்றும் தான். விநாயகர் சதுர்த்தி முடிந்து இந்த வீடியோ போடுவதால் விநாயகரை துதித்துவிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். முதல்ல சிவாஜி எம்ஜிஆர் பாணி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். சிவாஜியினுடைய பாணி வேறு, எம்ஜிஆருடைய பாணி வேறு. கமல், ரஜினி இவர்களுடைய பாணி. அடுத்த தலைமுறை தற்போது விஜய் அஜித் பாணி என்று சொல்கிறார்கள். ஆனால் விஜய் அஜித் பாணி என்று இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இருவருக்கும் ஒரே பாணி தான். விஜயும் சரி அஜித்தும் சரி ரெண்டு பேருக்கும் ஒரே பாணி தான். அவங்க சிவாஜியினுடைய பாணி தனி, எம்ஜிஆருடைய பாணி அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கும். அது மாதிரி கமல் அவருடைய பாணி தனி, அதுக்கு ரஜினி அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். ஒன்று டாஸ்னா ஒன்று மாஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இதில் விஜய் அஜித் ரெண்டு பேருமே மாஸ் தான், மாஸ் ஹீரோக்கள் தான். இவங்க ரெண்டு பேரும் போட்டியாளர்கள், மற்றவர்களும் போட்டியாளர்கள் தான். கோட் படம் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கோட் படம் ஒரு மெகா மல்டி ஸ்டார் மசாலா படம் தான். பலதரப்பட்ட ரசிகர்களையும் ஈர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் கோட். அஜித் ரசிகர்களை கூட ஈர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி படத்துல இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் என்ட்ரி ஆவதற்கு முன்னோட்டம் தான் இந்த கோட் என்று வைத்துக் கொள்ளலாம். அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது கோட் அதனுடைய விரிவாக்கம். இந்த படத்தில் விஜயுடன் பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், அஜ்மல் ஆகிய பிரபல நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். முக்கிய கதாநாயகியாக சினேகா சிறப்பாக நடித்திருக்கிறார். பிரேம்ஜி, யோகி நகைச்சுவை நன்றாக இருக்கிறது. திரிசா, சிவகார்த்திகேயன் திடீர் என்ட்ரி கொடுத்து அசத்துகிறார்கள். AI தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் வருகிறார். யுவன் சங்கர் ராஜா இசை சூப்பராக இருக்கிறது. இளையராஜாவின் பாடல்கள் ஆங்காங்கே இருக்கிறது. ஹீரோயிசம், சென்டிமெண்ட், நட்பு, ஆக்ஷன், ட்விஸ்ட், காதல், நகைச்சுவை என அனைத்தும் கலந்து மசாலாவாக 3 மணி நேரம் பொழுதுபோக்காக ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் வெங்கட் பிரபு. அது அவருடைய பாணி. இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல, அப்புறம் எப்படி விமர்சனம் பண்றீங்கன்னு கேட்குறீங்களா? இந்த படம் பற்றி ஊடகங்கள், பத்திரிகைகள் மற்றும் ரசிகர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் அந்த படத்தை பற்றிய செய்திகளை நான் கொடுத்திருக்கிறேன். வசூல் ரீதியாக படம் வெற்றி அடையலாம், வசூல் ரீதியாக படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மாதிரி தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த படம் பார்த்துட்டு அதனுடைய விமர்சனம் விரைவில் நான் தருகிறேன். அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மன்னம்பந்தல் என்ற ஊரில் இருக்கும் கல்லூரியின் பெயர் AVC கல்லூரி. அந்த கல்லூரியில் 1980 காலகட்டங்களில் BA வரலாறு பயின்ற மாணவன் நான். என்ன நீங்க படித்த கல்லூரியில் போகிறது? இந்த கல்லூரி நான் படித்ததால் மட்டுமல்ல, இன்னும் ஒரு இது காரணத்தினால் அது பிரபலமான கல்லூரியாக மாறியது. இப்போ வர விஷயத்துக்கு, எனக்கு முன்பே வரலாற்று துறையில் பயின்று அதில் தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர் டி ராஜேந்தர்
டிஆர் என்று அன்பாக அழைக்கப்படுகிற டி ராஜேந்தர். அவர்தான் டி ராஜேந்தர் என்பது ஒருதலை ராகம் படப்பிடிப்பு அங்கே நடந்தபோதுதான் எனக்கு தெரியும். ஒருதலை ராகம் படப்பிடிப்பு ஏவிசி கல்லூரியில் நடைபெற்றது, மயிலாடுதுறை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நடைபெற்றது. ஒல்லியான தேகம், ஹிப்பி முடி, தாடி, பெல்பாட்டம் பேண்ட், அப்போதான் அதெல்லாம் ஃபேஷன், அது பெல்பாட்டம், இப்படித்தான் இருப்பார் டிஆர் அவர்கள். ஏவிசி கல்லூரியில் வகுப்புகள் ஆரம்பித்த பிறகு காலையில் கிளாஸஸ்லாம் ஒரு 10 மணிக்கு மேலே ஆரம்பிப்பாங்க. மாணவர்கள் வகுப்பறையில் அடங்கிய பிறகு அமைதியாக படப்பிடிப்பை நடத்துவார் டி ராஜேந்தர், நாங்கள் படிக்கிறப்ப. ஆனால் மன்னம்பந்தல் வரை ரயிலில் வரும் மாணவர்கள் சில சமயங்களில் கல்லூரி ஆரம்பித்த பிறகு தாமதமாக வர நேரிடும். சமயத்தில் ட்ரெயின் லேட்டாக வரும். அப்போ அந்த ட்ரெயின் ஸ்டூடெண்ட் மட்டும் லேட்டாக காலேஜில் என்ட்ரி ஆவாங்க. அதனால் அவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிப்பார் கல்லூரி முதல்வர் பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கண்டிப்பானவர், கராரானவர். அவர் பிரின்சிபாலாக இருக்கும் பொழுது காலேஜ் அத்தனை அமைதியாக அழகாக இருக்கும். அவர் ரவுண்ட்ஸ் வருவார், காலையில் ஒரு ரவுண்ட்ஸ் வரும். பசங்கள்லாம் வந்துட்டாங்களான்னு பார்க்கறதுக்காக கையை பின்னாடி கட்டிக்கிட்டு வருவார் பாருங்க. அப்படி ஒரு பர்சனாலிட்டி அவர் அப்படி வருவார். காலையில் வரும்போது அப்படியே அமைதியாக இருக்கும் அந்த கல்லூரியே. அது மாதிரி மாலையில் ஒரு வாட்டி வருவார். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வருவார். அப்படி நாங்கள் தாமதமாக வரும் நேரங்களில், நானும் மன்னமந்தல் வரைக்கும் ட்ரெயினில் படித்த பையன், அங்கே நாங்கள் தாமதமாக வர்றப்ப என்ன ஆகும்னா, சமயத்தில் தாமதமாக வரும்பொழுதும் சரி, ஒரு வகுப்பு முடிந்து அடுத்த வகுப்பு ஆரம்பிக்கும் போதும் சரி, அப்போ அங்கே நடக்கிற அந்த படப்பிடிப்பை நாங்கள் அந்த இடைவெளி நேரங்களில் ஒருதலை ராகம் படப்பிடிப்பை பார்க்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். அப்போது நாங்கள் டிஆரிடம் கிண்டலாக இப்போ கலாய்ப்போம் சொல்கிறாங்க, அது மாதிரி கலாய்ப்போம். அப்போ என்ன படம் இது, ஷூட்டிங்கே நல்லா இல்லையே, படம் எங்கே ஓட போகுது, முதல் நாளே இந்த படத்தை பார்த்துடணும் தியேட்டரில், ஏன்னா அடுத்த நாள் படம் தியேட்டரை விட்டு ஓடிடும் அப்படின்னு கலாய்ப்போம். நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்லாம் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்போம். உடனே அவர், தம்பிகளா கிண்டல்லாம் பண்ணாமல் போங்கப்பா, தொந்தரவு செய்ய வேண்டாம், விட்டு விட்டா ஷூட்டிங் எடுக்கும்போது அப்படித்தான் இருக்கும், அப்படியே கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும், தியேட்டரில் படம் வரும்போது பார்த்து விட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அமைதியாக சொல்லுவார் எங்கள்கிட்ட. நாங்களும் அவர் சொல்வதில் நம்பிக்கை இல்லாமல் சிரித்து கொண்டே வகுப்புக்கு செல்வோம். அதை பார்த்துட்டு நம்ம எடுக்கிறாங்க என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா சில காட்சிகளை கோர்வையாக எடுக்க முடியாது படம் எடுக்கிறப்ப, அவங்களுக்கு வேண்டிய காட்சிகளை மட்டும் மாற்றி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு இன்னும் சரி, அதுவும் அடிக்கடி டேக் நிறைய வாங்கும். எல்லாம் புது நடிகர்களா, புதுமுக நடிகர்கள், அதனால் டேக்கு இவரும் புதுசு, அதனால் டேக்கு நிறைய வாங்கும். ஆனால் அவர் சொன்னபடியே தான் நடந்தது. படம் வெளியாகி முதல் வாரம் கோமதி தியேட்டரில் வெளியாச்சு, முதல் வாரம் டல்லாக தான் போச்சு. அதன் பின்னர் அந்த படம் எப்படி ஓடி சாதனை படைத்தது என்று நமக்கு தெரியும். மயிலாடுதுறை கோமதி தியேட்டரில் படம் வெளியான போது கல்லூரி மாணவர்கள் அனைவரும் அந்த படத்தை பார்த்து அப்படியே வியந்து போனார்கள். அது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காகவே எடுக்கப்பட்ட படம் மாதிரி இருந்தது. அப்படி எடுத்திருந்த அந்த படத்தை, கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், இயக்கம் என அனைத்தையும் ஒருவரே ஏற்று சாதனை படைத்தார் டிஆர் அவர்கள். ஆனால் ஒருதலை ராகம் படத்தில் மட்டும் இயக்கம் இப்ராஹிம் என்பவருடைய பெயரில் இருந்தது. அது வேறு கதை, அது நம்ம பேச வேண்டாம். ஒருதலை ராகம் படத்தில் அத்தனை பாடலும் சூப்பர் டூப்பர் ஹிட். இதுதான் அங்கே அந்த படத்தில் அது ரொம்ப இதானதுக்கு காரணமே பாட்டு தான். இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம்,
அந்த மாதிரி ஒரு பாட்டு. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது அப்படின்னு ஒரு பாட்டு. குடையில கருவாடு கொண்டையில பூக்காடு என்னாடி பொருத்தாயா என் பொருத்தம் இத போல அப்படின்னு. நான் ஒரு ராசி இல்லா ராஜா, அந்த மாதிரி ஒரு பாட்டு சவுந்தரராஜன் பாடியது. கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் இப்படின்னு எல்லா பாட்டும், அந்த பாட்டை வந்து ரொம்ப அருமையா அழகா இசையமைத்து நல்லா போட்டிருப்பார் அவர். அதனால அந்த படம் வந்து நல்ல பிக்கப் ஆகி நல்லா போயிட்டு இருந்தது. ஒருதலை அந்த படத்துல அத்தனை பாட்டு மட்டும் கிடையாது, காட்சிகளும் அதை அமைத்த விதமும் அந்த இடங்களை சுற்றி அவர் படம் பிடித்த விடமும் அருமையாக எடுத்திருப்பார். இவர் எப்படி இந்த பாட்டெல்லாம் இது பண்ணார், ரயிலில் போகும்போதே தன் வாயாலேயே இசையமைத்து பாடுவார். இவருக்கு வந்து இசைஞானம் இருந்தது என்று சொல்ல முடியாது. அவர் எல்லாத்தையுமே தன்னுடைய வாயாலேயே அந்த இசையெல்லாம் அமைத்து பாடிட்டு போவார். நிறைய பாட்டு முன்னாடி எழுதி ட்ரெயினில் போகும்போதே பாடிட்டு போவார். அதாவது ஒரு ஏவிசி கல்லூரி முடிஞ்சு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது கூட அப்படித்தான். திரைத்துறையில் எந்த முன் அனுபவம் இல்லாத ஒருவர் சாதனை படைத்தது என்பது பெரிய விஷயம். எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, அவரா சுயம்புவா வந்தவர். ஆனால் அதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள் எத்தனை. ஒருதலை ராகம் படம் வெளியான காலகட்டத்தில் இருந்த காதலை சொன்ன படம் அது. அந்த காலகட்டத்தில் இருந்த காதலை அப்படியே சொன்ன படம். ஆனால் அந்த காதலை தன் காதலியிடம் சொல்ல காதலன் படும் பாடுதான் ஒருதலை ராகம். இறுதியில் அவன் இறந்தே போகிறான். காதலுக்கு ஒரு வசந்த மாளிகை என்றால் ஒருதலை ராகம், ஒருதலை காதலுக்கு ஒருதலை ராகம் ஒரு படம். காதலை அத்தனை மென்மையாக, உண்மையாக, மேன்மையாக சொன்ன படம் ஒருதலை ராகம். இப்போதுள்ள காதல் கண்டவுடன் காதல், உடனே மோதல், அதுக்கப்புறம் பிரிவு. உள்ளங்களை நேசித்த காதல் இப்போது பெரும்பாலும் இல்லவே இல்லை. அதை சொன்ன படம் ஒருதலை ராகம். காதல் என்பது காதலனின் நல்ல குணாதிசயங்கள் மற்றும் நாகரீகமான நடவடிக்கைகளை பொறுத்து அமைந்தது அந்த காலம். அந்த காலத்தில் அப்படி இருந்தது லவ். இப்போது காதலுக்கான தகுதிகளே வேறு. அதை இப்போ வந்த படங்களை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒருதலை ராகம் வெற்றி பெற இரண்டு காரணங்கள் தான். ஒன்று, அன்றைய கல்லூரி மாணவர்களின் இயல்பை அப்படியே அச்சு அசலாக பிரதிபலித்தது மட்டுமல்ல, இனிமையான பாடல்களும் தான். அதோடு அந்த படத்தில் வந்த தெய்வீக காதல் என்று கூட சொல்லலாம் என்று கூறி உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர். இனி அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.